ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பாப்பாவுக்கு வந்து குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம், ஆனியன் சட்னி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நேற்று வந்து டொமேட்டோ சட்னி வச்சு கார குழிப்பணியாரம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுதான் கேட்டிருக்காங்க. 2 டேஸாக வந்து மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டேன். சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்டு போயிட்டாங்க. நைட் வந்து தோசை அந்த மாதிரி போயிட்டோம். டிஃபன் ஐட்டம் தான். மதியம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லெமன் ரைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. வேணாப்பட்டு மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதனால் மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாங்காய் இருந்ததுனால மம்மி மேங்கோ ரைஸ் பண்ணுறு அப்படின்னாங்க. சரி பட்டுன்னு சொல்லிட்டு நல்லா 2 மாங்காங்க சூப்பராக இருந்துச்சு. புளிப்பாட் என்ன நம்மளுக்கு இந்த டெம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. மேங்கோ ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன். அப்படியே வெறும் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு கச்சின்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுதான் லன்ச்சு. அவங்களுக்கு லன்ச்சு காலையில் இது கொடுத்துட்டேன்னா குட்டி பையனுக்கும் அதை ஊட்டிட்டேன். தூங்கிட்டான் அவன். எல்லோரும் அவங்களுக்கு காலைல ஸ்வெட்டர்லாம் போட்டணும். சார் வந்து சூப்பராக தூங்கிட்டார். நான் இன்னும் தலை தான் வாரலை. ரொம்ப தண்ணி குடிச்சிட்டே இருந்தனால இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஹெட்டேக் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் விடிய காலையிலேருந்தே மழை, நல்ல மழை. 7:30 8 o'clock வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்புறமா தான் ஒரு 10 நிமிஷமாக நினைக்கிறேன் வெயில் வர ஆரம்பிக்குது. நல்லா மழை பெஞ்சு விட்டு வெயில் வருது. மறுபடியும் மழை வருமானு தெரியல. ஃபேனே யூஸ் பண்ணுறது இல்லை, அந்தளவுக்கு குளிருது. நைட்டு தூங்க சொல்ல பசங்க ரொம்ப படுத்து எடுக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நாளாவது அந்த ஏசி போட்டால் தான் வந்து தூங்குறாங்க ஜில்னஸ் வந்தால். நான் என்ன பண்ணுறது? சரி, அவங்ககிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. அவங்கள சரிம்மான்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணி விட்டுருவேன். கரெக்டாக தூங்கிடுவாங்க. தூங்கிட்ட பிறகு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு சீலிங் ஃபேன் கூட யூஸ் பண்ணுறதில்ல. டேபிள் ஃபேன் ஓடிட்டுருக்கோம். அது மட்டும் விட்டுருவேன். அது அவ்வளோதான், அதுவே குளிரும். எல்லாம் நல்லா பெட்ஷீட்லாம் போய்ட்டு நல்லா தூக்கும். இந்த டைம் கிளைமேட்டுக்கு பாப்பா அவங்க வந்து எழுந்துக்கவே மாட்டுறாங்க. நம்மளுக்கே எழுப்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஸ்கூல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7:50 அந்த மாதிரி தான் எழுப்புனேன். எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. கரெக்டாக இருக்குது. அவங்க எழுந்தாங்கன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருது. அப்புறம் தண்ணி வளைய குளிக்க வைக்கிறது, மறுபடியும் ட்ரெஸ் மாற்றுறது, அப்படியே போயிடுது. அந்த 1 hour வந்து, அதாவது நான் குக்கிங் முடிச்சிட்ட பிறகு சொல்கிறேன். குக்கிங் முடித்து இவங்கள ரெடி பண்ணுற அந்த 1 hour வந்து எப்படி தான் நான் டக்கு 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 டக்குன்னு பண்ணியிருந்தேன். அதில் எதனா ஒரு மிஸ்டேக் வந்தால் கத்துறதும், இது எடுக்கிறதும் அது எடுக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக போயிடுது. அதுக்கப்புறம் வேன் வந்தோடனே பாப்பாங்க கிளம்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வீடே வந்து எப்படி சொல்கிறது, போர் அடிச்சது. குட்டி பையன் வந்து அவங்க கூட பேசிக்கிட்டு அவனுக்கு டிஃபன் ஊட்டிக்கிட்டு அப்படியே பேசினு இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் விளாடுவான். சேட்டை பண்ணே இருந்தால் தெரிய மாட்டுது. கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துச்சு மம்மின்னோடனே தூங்கிட்டான். எனக்கே அப்படி தான் இருக்குது. அப்படியே சூடாக குளியல் போட்டவொடனே எனக்கு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஹெட்டேக் வேறு ஸ்டார்ட் ஆகும் தண்ணி குடிக்கிறதுனால. என்ன சொல்கிறது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. நான் போயிட்டு காலையில் என்ன பண்ணேன்னா, நான் வீடியோ எடுக்கல ஆஸ் யூஷுவல். நான் உங்களுக்கு காட்டுறது தான். ஏன்னா வீடியோவில் வந்து நிறைய நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காட்டின்னு தான் இருந்தேன். இன்றைக்கி வெயிட்டும் கம்மியாக இருக்குது. அதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மைண்டு. நான் வந்து பட்டை 2 டேஸாக நான் வாட்ரு இன்டேக் பண்ணுறேன்னா, பட்டை, ஜீரகம், ஓமம், அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு, இது போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணவே தேவையில்ல. நம்ம அப்படி இருத்தோன்னா அது அப்படியே ஓரமாக போய்டும். அந்த வந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக அதை வந்து நான் சூடாக குடிக்கிறேன். அதால் கூட இருக்கலாம் வெயிட் லாஸ் ஆனது. காலையில் அதான் குடிச்சிருக்கேன். மறுபடியும் அது எப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்ல, எத்தனை டைம் வேணாலும் நம்ம குடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. உடம்புல வந்து ஃபேட் வந்து தங்க விடாது. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அது சூடாக 1/2 hour கழித்து நீங்கள் அதை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபேட்டு தங்காது, ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இது பர்சனலாக நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய வீடியோஸ்லேயே சொல்லிகிட்ருக்காங்க. எது நான்
சொன்னது நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய அன்ஹெல்தியாக இருக்கும். நம்ம குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்கும். என்ன சாப்பிட்றோம் எது சாப்பிட்றோன்னு தெரியாது. அந்த மைண்ட் தாட்லேயே இருப்போம். டக்குன்னு எதனா ஒன்று சாப்பிட்ருவோம். அது நம்மளாரே சாப்பிடுவோம். ஆனால் எதனா ஒரு ஃபங்க்ஷன், எதனா ஒரு ஃபெஸ்டிவல், இந்த டைமில் வந்து எதனா ஒரு காஸ்டியூம் போடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டே வரும். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த டைமில் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு வீடியோ வருது, ஒரு நாள் வர மாட்டேது. ஏன்னா வந்து பார்ப்பாங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட விளையாடிக்கிட்டு, குட்டி பையன் ஃபோன் பார்க்குறான், அந்த மாதிரி ஒரு தாட்டு போயிடுதா, வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துடுறேன். இனி பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்போ தான் வெயில் வருது. இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே அப்படியே ஜில்னஸாக இருக்குது. நல்லா அந்த பெட்ரூமே வந்து க்ளீனாக அப்படியே தூங்க போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம அப்பப்போ அந்த ரூம் போனோன்னா படுக்கணும் தான் தோணும். அதனால் வந்து எல்லாமே பெட்ஷீட் எல்லாமே வச்சுட்டு க்ளீனாக பண்ணிவிட்டு அந்த கதை இருக்கும். அந்த ரூம் க்ளோஸ் பண்ணி விட்ருக்கேன். ஏன்னா இப்போ வந்து கம்பல்சரி ஜில்னஸ் இது ரூமுக்கு போயிடும். அப்போ ரூமில் போனீங்கன்னா ஜில் ஆல்ரெடி ஏசி போடுன்னு மறுபடியும் என்னால் குளிர் தாங்க முடியாதுங்க. அதனால் வெஷில் வாஷில் காலையிலே பண்ணுறது. நான் வந்து குக்கிங் பண்ண சொல்லவே டக்குன்னு அதோடு பண்ணிவிடுவேன். பாப்பா சாப்பிட்டோன்னே தட்டு பிளேட் அவங்க வேன் கிளம்புன அடுத்த செகண்டே நான் வந்து எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இந்த கிளைமேட் வந்து இருந்து நம்ம போயிட்டு வந்து தண்ணியில் கை வச்சுன்னு இருக்க முடியாது. மதியம் லஞ்ச் சாப்பிட்டோன்னா அப்போவே கழுவி வச்சுருவேன். நம்ம சேர்த்து வச்சுருந்த கலோரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிங்கில் சாமான் இருந்தாலும் பிடிக்காது எனக்கு. உடனே வெஷில் வாஷ் பண்ணணுமா, கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். எனக்கு அது வேலைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போத்துக்கு போய் வேலை முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வேறு எதுவும் இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் மதியம் வந்து மேங்கோ ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சமாக எடுத்துப்பேன். நம்ம கிழங்கு ஐட்டம்லாம் வெயிட் லாஸ் சொல்லி எடுத்துக்கூடாது. இருந்தாலுமே கிரேவிங்ஸ்னால் அப்போ நம்ம மதியம் தானே ஒரு வேளை தானே எடுத்துக்கிறேன். 2 வேளை ஷேக் மாதிரி எடுத்துருவேன். அதனால் கொஞ்சம் வந்து ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நல்லா சூடாக குளித்ததுனால எனக்கு வந்து தூக்கம் வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம ஒரு ஏத்தில் உட்காந்துச்சோம்னா இப்படி தான் இருக்கும். துவைச்ச துணி வேறு இருக்குது, மடிக்கணும். துணி வேறு கொஞ்சம் துணி தான் இருக்குது. நல்லா இந்த மழை காலத்தில் வந்து 2 டேஸ் முன்னாடியில் நிறைய துணிலாம் அப்படியே அப்பப்போ பெட் கவர் இதெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. குளித்தது அப்படியே ஈவினிங்கில் வந்து துவைச்சி போட்டதுனால அது 1 நாள் 2 நாள் காய்ச்சா கூட பிரச்சனை இல்லை, பொறுமையாக மடிச்சிக்கலாம். மை வந்து என் பையன் ஆசைக்கு விட்டுட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் நாளைக்கெலாம் ஒரு வீடியோ சூப்பரான வீடியோலாம் வரும். கண்டிப்பாக அதுக்கு உங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை.